ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து மத்தி மீன் பிக்கல் தான் பார்க்க போகிறோம். ஒரு நல்ல ஒரு ஊறுகாய் ரெசிபியை தான் பார்க்க போகிறோம். இந்த சின்ன சின்ன மத்தி மீனை வச்சு ரொம்ப சூப்பராக ரொம்ப டேஸ்ட்டாக ஒரு ஊறுகாய் ரெசிபி. ரொம்ப ஹெல்தி கூட. மத்தி மீன் இருக்கிற மீன்லேயே மத்தி மீன் ரொம்ப ஹெல்தி. எல்லா விதமான மீன்களிலும் ஊறுகாய் செய்யலாம். இந்த மத்தி மீன் சாலைன்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு ஒரு பக்கத்தில் ஒரு ஒரு பேர் சொல்கிறாங்க. இந்த சின்ன மத்தி மீனில் செய்யும்போது ஊறுகாய் ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப ஹெல்தி கூட. வந்து கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணீர் சேர்த்துட்டு நீங்கள் ஒரு அரை மணி நேரம் வச்சுருங்க. அப்புறமேட்டு க்ளீன் பண்ணிங்களா உங்களுக்கு நீட்டாக க்ளீன் ஆகும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சுத்தம் பண்ணி வச்சுக்குங்க. தலையும் வாலும் கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீட்டாக இந்த சைடில் முள்ளெல்லாம் இல்லாமல் சென்டரில் வந்து சின்ன சின்னதாக கோடு போட்டு கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து உப்பு காரம் நல்லா பிடிக்கும், நல்லா டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். இந்த மாதிரி எல்லா மீனையும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. மத்தி மீன் க்ளீனிங் கட்டிங் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ இதுக்கு 1 ஸ்பூன் மிளகா பொடி, ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள், இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. இந்த மாதிரி நீட்டாக நல்லா எல்லா மீனும் ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. நீங்கள் ஒரு 10 மினிட்ஸ் வைக்கலாம், இல்லை உடனே நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ வந்து அடுத்ததாக நம்ம ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் ஒரு ஒரு 150 கிராம் ஆயில் அளவுக்கு சேர்த்துட்டு, இப்போ நம்ம யூஸ்வலாக நம்ம மீன் டீப் ஃப்ரை பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மத்தி மீன் சேர்த்துட்டு நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. மீன் போட்டது உடனே திருப்பாதீங்க. அது வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆகி நல்லா சடசடான்னு நல்லா ஃப்ரை ஆன பிறகு தான் நீங்கள் வந்து அதை திருப்பி போடுங்க. நீங்கள் உடனே அதை திருப்பிகிட்டே இருந்தீங்கன்னா எல்லாம் சின்ன சின்னதாக கட் ஆயிரும், உடஞ்சி வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மொறுமொறுன்னு மீனை ஃப்ரை பண்ணி எடுத்துக்குங்க. மீன் வந்து ரொம்ப சாஃப்டாக இல்லாமல் நல்லா மொறுமொறுன்னு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டு, இப்போ மறுபடியும் இருக்கிற மீனையும் மறுபடியும் இந்த டீப் ஃப்ரை பண்ணி ரெடி பண்ணி எடுத்துக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மீன் ஃப்ரை ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஃபயர் வந்து மீடியமாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லா மீனையும் பொரிச்சு எடுத்துக்குங்க. நான் வந்து ஆயில் கம்மியாக சேர்த்துருக்குறேன். நீங்கள் ரொம்ப ஆயில் சேர்த்துட்டு கூட நீங்கள் ஒரே முட்டுக்க இதை எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் இந்த மீன் ஊறுகாய்க்கு வந்து 1 கிலோ மத்தி மீன் எடுத்துருக்கிறேன். மீனுக்கு வந்து 1 ஸ்பூனு வெந்தயம் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணியிருக்கிறேன். 1 ஸ்பூன் கடுகு, அதையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணியிருக்கிறேன். இதை வந்து இப்போ நம்ம பவுட்ரு பண்ணிக்கலாம். ரொம்ப பவுட்ரு பண்ணுறதா வேண்டாம், 1க்கு 2 நீங்கள் இந்த மாதிரி உடச்சி எடுத்துக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸி ஜார்லேயும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக வந்து மீடியம் சைஸில் 2 பூண்டு எடுத்து நான் இதை சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன். இதுவும் நம்ம சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து 1.5 இன்ச்சு வந்து இஞ்சி வந்து நான் அதுவும் சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன். இதுவும் கட் பண்ணிவிட்டு நீங்கள் மிக்ஸி ஜார்லேயும் நீங்கள் இதை நல்லா இடித்து எடுத்துக்கலாம். ரொம்ப ஃபைனாக இடிச்சு இருக்கிறது வேண்டாம், ஓரளவுக்கு இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்குங்க. அடுத்ததாக வந்து நம்ம இந்த மீன் பிக்கல் பண்ணுறதுக்கு ஒரு 150 கிராம் ஆயில் எடுத்துருக்குறோம். ஆயில் ஓரளவுக்கு சூடான உடனே நம்ம இடித்து வச்சுருந்த இந்த இஞ்சியும் பூண்டு சேர்த்துக்க போகிறோம். இந்த ஊறுகாய் தாளிக்கிறதுக்கு நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஆயில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் 1-2 மாதம் இந்த ஃபிஷ் ஊறுகாவை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் மீன் ஏற்கனவே வறுத்த ஆயிலை நீங்கள் எடுத்து நீங்கள் இந்த தாளித்து எடுத்திங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்ச நாளுக்குள்ளேயே நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி சௌகரியப்படுதோ அந்த மாதிரி நீங்கள் இதை எடுத்து நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ இது கொஞ்சம் பொரிஞ்ச உடனே இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த கருவேப்பிலை பொரிஞ்ச உடனே இப்போ 1 டீஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்துருக்கிறேன். இதையும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இது ரெடியான உடனே இப்போ வந்து இந்த பிக்கலுக்கு தேவையான அளவுக்கு மிளகாப்பொடி, நான் இது வந்து ரொம்ப காரமாக இருக்கிற மிளகாப்பொடி 2 ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். பேடகி மிளகாத்தூள் வந்து ஒரு 4 ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். அப்புறம் நம்ம ஏற்கனவே பவுட்ரு பண்ணி வச்சுருந்த இந்த வெந்தய கடுகு பொடியும் சேர்த்துருக்குறேன். ஒரு அரை ஸ்பூன் வந்து பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கிட்டு நான் வந்து காரம் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு பிடிக்குதோ அந்த அளவுக்கு நீங்கள் மிளகாப்பொடி சேர்த்துக்குங்க. மிளகாப்பொடி வந்து எண்ணெயில் ஃப்ரை ஆன உடனே இப்போ நம்ம இந்த பொரிச்சு வச்சுருந்த இந்த மீனும் சேர்த்துக்க போகிறோம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணாதீங்க, கொஞ்சம் மெதுவாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து இந்த மீன் ஒடியாமல் உங்களுக்கு பிக்கல் ரொம்ப நல்லா அழகாக வரும். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் ஒரு 2 நிமிஷத்துலேயே ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் ரொம்ப நேரம் நீங்கள் வைக்கிறது வேண்டாம். கடைசியாக ஊறுகாய்க்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குங்க. கொஞ்சோண்டு ஒரு பிஞ்சு தூக்கலாக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குங்க. இப்போ வந்து 60லேருந்து 75 ml வந்து நான் வினிகர் சேர்த்துருக்குறேன். வினிகர் சேர்த்துட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் நீங்கள் இப்போ அடுப்பில் வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிங்கன்னா போதும். உடனே ரொம்ப சீக்கிரம் ரொம்ப ஹெல்த்தியாக இந்த மீன் பிக்கல் ரெடி பண்ணிடலாம். அது மத்தி மீன் வந்து ரொம்ப ஹெல்தி உடம்புக்கு. ரொம்ப ஒமேகா 3 இருக்குது இதில். ரொம்ப எப்பயுமே நம்ம சாப்பிட்லாம், எந்த சீசன்லேயும் சாப்பிட்லாம். இப்போ பாருங்கள், இப்போ 2 நிமிஷம் நீங்கள் இப்படி விட்டிங்கன்னா இந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே உங்களுக்கு ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு.
இப்போ நல்லா ஆறின உடனே நீங்கள் வந்து ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள் ரொம்ப நல்லா வந்திருக்குது. இந்த மெத்தடில் செய்யும்போது உங்களுக்கு 1லேருந்து 2 மாதம் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். சின்ன குழந்தைங்கள ஹாஸ்டலில் இருக்கிற குழந்தைங்களுக்கு மீன் சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்கும்போது இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான மத்தி மீன் பிக்கல் ரெடி ஆயிடுச்சு. பாட்டில் வந்து கொஞ்சம் வெயிலில் நல்லா காய வச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம இந்த மத்தி மீன் ஸ்டோரேஜ் பண்ணும்போது ரொம்ப நாளைக்கு ரொம்ப நல்லா இருக்கும். சூடாக இருக்கிற சோறுலேயும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான பிக்கல்ஸ் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.